இணைப்பில் தயாரிப்பாளர் தானும் இருக்காங்க. வணக்கம் சார், உங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணலாம் சார். விஜயகாந்த், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்பது என்னுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்தவர். எல்லா நிலைகளிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவரோடு கூலிக்காரன்ற படத்துல தான் அவரோட சினிமாவில் படம் தயாரிப்பில் பயணித்தேன். அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வசூல்லையும் சரி, கமர்ஷியல்லையும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தையும் உயர்வையும் கொடுத்தது. அந்த படம் தான் முதல் அவருக்கு 1 கோடி வசூலான, 1 கோடி வியாபாரம் ஆன முதல் படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம். அவரோட அந்த படத்துல பயணிக்கும் போது தான் அவரோட நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டு, தொடர்ந்து அடுத்தடுத்து எனக்கு படங்களை வருஷத்துக்கு ஒரு படம்னு கொடுத்து, அதுக்கடுத்து என்னுடைய கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் நல்லவன் படத்தில் நடிச்சாரு. அதுக்கடுத்து கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், டைரக்ஷனும் சேர்த்து கொடுத்து தெருப்பாடல்களை நடிச்சாரு. அவருடைய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட, அவங்க சிஸ்டர் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லும் போது கூட, அவருக்காக மணமகள் பார்த்த ஒரு சூழல். அந்த சூழ்நிலையில இப்போது இருக்கக்கூடிய சகோதரி பிரேமலதா அவர்களை மனம் இருக்கும்போது, கலைஞரோட தலைமையில கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது, கலைஞரிடம் போய் பேசி அவரை அழைச்சும் போய் கல்யாணத்துக்கு நீங்க தலைமையை நடத்தி தரணும்னு இவர் ஒரு 4 தேதி விஜயகாந்த் சார் கொடுத்தாரு. இப்போ கலைஞர் சிரிச்சினா கேட்டாரு, நீ கொடுக்குறது எது எனக்கு விருப்பன்றதை விட உனக்கு விருப்பமான தேதி சொல்லியா, அந்த தேதியில நான் வரேன், இந்த தேதியில் வரணும், நீ மதுரைக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக வரையா, நான் மூப்பனாரை கூப்பிடலாமா, நான் விரும்புகிற தலைவரையா தாராளமாக கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி அங்கே கல்யாணத்தை நடத்தி சீர்திருத்தம் நடத்தி வச்சு, என்னுடைய படங்களெல்லாம் விழாக்கள்லாம் அவரே கிட்ட இருந்து புரட்சி கலைஞருக்கு கேடயம் கொடுத்தது. அவருக்கு புரட்சி கலைஞர்ன்ற பட்டம் கொடுத்ததே ஒரு பெரிய சுகானுபவம். ஸோ புரட்சி நடிகரும் கலைஞரும் சேர்ந்த ஒரு பேர் வரணுன்றதுக்காக புரட்சி கலைஞருக்கு கொடுத்தேன். அவ்வளோ சிறப்பாக அதை ஏற்று திறம்பட பண்ணார். அதோடு மட்டும் இல்லாமல் முதல் சினிமா உலகம் தொழிலாளர்களுக்கு காபி டீக்கு பதிலாக ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்த ஒரு பெரிய புண்ணியவான், கண்ணியவான் புரட்சி விஜயகாந்த் சார் தான். அவரோடு பயணித்த காலம்லாம் தயாரிப்பாளருக்கு ஒரு பொற்காலம் கூட சொல்லலாம். தயாரிப்பாளர்களுக்கு இன்னல் கொடுக்காத சந்தோஷத்தை கொடுத்து லாபத்தை உருவாக்கி கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கலைஞனாகத்தான் அவர் வாழ்ந்து இருந்தார். அரசியல் அவர் எங்ககிட்ட திரைகள் பிரித்தாலும் அப்பப்போ சந்திச்சு பேசும்போதெல்லாம் தன் உணர்வுகளையும் உண்மைகளையும் நேருக்கு நேர், முகத்துக்கு நேரம் பேசக்கூடிய ஒரு வெள்ளஞ்சி மனிதர். 24 மணி நேரமும் அவருடைய ராஜாபாளையத்தர் ஆபீஸ் சாப்பாடு வடிச்சு போட்டுக்கினே இருப்பாரு. சினிமா உலகத்துக்கு அத்தனை பேரும் நாங்கள் வேடந்தாங்கள் பறைய போல இளைப்பாறுவதற்கு, உண்பதற்கு, பசியாறுவதற்கு ஒரு ஏற்ற இடம் விஜயகாந்த் சார் ஆபீஸ் தான். அப்படி எல்லாருக்குமே சோறு போட்ட புண்ணியவான். அவர் இழந்து இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, உலக தமிழர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் தமிழ் உணர்வு மிக்க ஒரு பண்பாளர். அவர் கேப்டன் பிரபாகரன் படம் வச்சது மட்டும் தன்னுடைய மகனுக்கும் பிரபாகரன் பேர் வச்சு தமிழ் தேசியத்தின் மீது ஒரு மாறாத பாசம் கொண்டவர். அப்படிப்பட்ட அவர் இழப்பு தமிழுக்கு மிகப்பெரிய இழப்பு. நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைச்சி நடிகர் சங்கம் கடன்ல மீட்டெடுத்த ஒரு கண்ணியவான். அப்படிப்பட்டவர் இழந்து வாடுறது தமிழ் உலகத்து மாத்தில உலகெல்லாம் தமிழருக்கு ஒரு பெரிய இழப்பு தான்.